நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8 அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி செபிக்கலாமா? ஆவியானவர் என்று, பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம கடந்த நாட்களில் 2 பாகம் வெளியிட்டிருக்கிறோம். இப்பொழுது 3வது பாகம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி செபிக்கலாம். செபித்தால் ஜெயிக்கலாம். நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிற ஆண்டவர், செபிக்க வைக்கிறவர், செபத்தை கற்றுக் கொடுக்கிறவர். யோவான் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் இப்படியாக இயேசு ஜெபம் பண்ணினார். இவைகளை சொன்ன பின்பு இயேசு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது போல் உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். என் கூட ஜெபம் பண்ணுகின்றவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களே, உங்களுக்காக ஆவியானவர் ஜெபிக்க சொல்லி உதவி செய்கிறார். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. இந்த பாவிகள் மேலே ஆவியானவருக்கு எவ்வளவு பாசம், இந்த பாவிகள் மேலே ஆவியானவருக்கு எவ்வளவு பாசம். உங்க மேல ஆவியானவர் பாசம் வச்சிருக்கிறாரு. அதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. நீ ஜெபிங்க, நீ ஜெபிங்க. கிறிஸ்து இயேசு ஜெபித்தது மாதிரி வாஞ்சையா ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசு வாக்கு உங்களுக்கும் எனக்கும் பலிக்கும்படியாக நாம ஒருமித்து ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உம்முடைய நாமத்தை இந்த ஜோஸ்வா டிவியில் வந்து மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். பாடலோடும் இசையோடும் வேத வார்த்தைகளோடும் உம்மை தியானிக்கிற தியானத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் என்று 3வது பாகத்தை நாங்கள் தியானித்து உலகத்திற்கு அனுப்பும்படி வந்திருக்கிறோம். இவைகளுக்குள்ளிருந்து ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக. நீர் விரும்புகிற காரியங்களை இந்த வேத வார்த்தைகள், இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பாடல்கள் செய்து முடித்துவிட்டு திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
ஆமென். அன்பானவர்களே, கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனமாய் கேட்பார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை இந்த நாளிலே வேத வார்த்தைகளை தியானிக்கிற நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தியானிக்கிற உங்களோடு என்னோடும் ஆவியானவர் இருக்கிறார். அதனால தான் ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்து பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, அன்னாள் ஒரு பிள்ளைக்காக அந்த நாளிலே வேண்டுதல் பண்ணினாள். அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். வெகு காலமாக காத்திருந்தார். பாருங்க, நெடுநாளாக காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவவிருட்சம் போல இருக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர், பலவீனங்களில் பாருங்க, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். அடுத்து பாருங்க, நாம் ஏற்றபடி என்னத்தை நாம் ஜெபிப்போம், எப்படி ஜெபிப்போம், எவைகளுக்காக ஜெபிப்போம், நமக்காக ஜெபிப்போமா, உலகத்திற்காக ஜெபிப்போமா, இல்லை பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்போமா, ஊழியத்திற்காக ஜெபிப்போமா, மிஷனரிகளுக்காக ஜெபிப்போமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாததுனால நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறதுனால பாருங்க, அவையானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பாருங்க நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறாராம். எஸ்தர் ராஜாத்தி வேண்டுதல் பண்ண யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது, தீமை வர காத்திருக்கிறது. அந்த ஆகாகியனாகிய ஆமான் மூலமாக. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை மொர்தெகாய் என்ற தம்முடைய தாசனையும் அந்த மொர்தெகாய் வளர்ப்பு பிள்ளையாகிய எஸ்தரையும் அவர்களுக்குள்ளிருந்த ஆவியினாலே அவர்களை ஏவி ஜெபம் பண்ண வைத்தார், வேண்டுதல் பண்ண வைத்தார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். ஆனால் தீமை செய்ய காத்திருந்த ஆமானை கர்த்தர் அவர் முறியடித்தார், அவரை நாசம் பண்ணினார், பூமியில் இல்லாதபடி ஆக்கினார். ஆனால் வேண்டுதல் பண்ணின எஸ்தரையும் மொர்தெகாயையும் யூத ஜனங்களையும் தப்புவித்தார், ரட்சித்தார். ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் தீமைகளுக்கும் இழப்புக்கும் விடுவித்து காத்தார். அதை மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன எப்படி வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று நம்ம தெரியாதிருப்பதனால, அறியாதிருப்பதனால நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகின்றார். அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசுவே, நீரே என் ஜீவன் இயேசுவே, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசுவே, நீரே என் ஜீவன் இயேசுவே. கலங்காது இருதயம் காத்துக்கொள்வீர் என்னையும், நீர்தானே என் நம்பிக்கை என்றும், நீர்தானே என் நம்பிக்கை என்றும். உம்முடைய வீட்டில் தங்கிடுவேன் நானும் சதா காலங்களிலேயும், சதா காலங்களிலேயும். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன்
ஜீவன் இயேசுவே, நீரே என் ஜீவன் இயேசுவே. உம்முடைய புகழை பாடுவதற்காக தந்தீரேவும் திருவசனம், தந்தீரேவும் திருவசனம். கால்களுக்கு தீபம், பாதைக்கது வெளிச்சம், கூட்டி சேர்ப்பீரே மோட்சம். கால்களுக்கு தீபம், பாதைக்கது வெளிச்சம், கூட்டி சேர்ப்பீரே மோட்சம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசுவே, நீரே என் ஜீவன் இயேசுவே. என் கால்கள் அலைச்சல்களை எண்ணியிருக்கின்றீரே, என் கண்ணீரை உம் பாத்திரத்தில் வையும், கண்ணீரை உம் பாத்திரத்தில் வையும். என் வாயின் வார்த்தைகள் உம் சமூகம் அதில், என் வாயின் வார்த்தைகள் உம் சமூகம் அதில் பிரீதியாயிருப்பதாக, பிரீதியாயிருப்பதாக. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசுவே, நீரே என் ஜீவன் இயேசுவே. ஸ்தோத்திரம். அப்படியே நாம் வேத வசனத்திற்குள்ள வருவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, பெருமூச்சு, வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த பெருமூச்சை நம்ம சிந்தித்து பார்த்தோமானால், உலகத்தின்படி ஒரு தாய் ஒரு மகளுக்காக பெருமூச்சு விடுவாள். என் மகளுக்கு இன்னும் திருமணமாகலையே, என் மகனுக்கு இன்னும் திருமணமாகலையே, திருமணமான பிறகு என் பிள்ளை ஒரு பேரப்பிள்ளை எனக்கு கொடுக்கலையே, இந்த வாரமாவது இந்த மாதமாகிலும் என் மகளுக்கு ஒரு நன்மை வந்து சேர்ந்துடாதா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் மகளுக்காக பெருமூச்சு விடுவா. எப்படியாகிலும் என் பேரப்பிள்ளைய கையில் தூக்கிடுவேன், கொஞ்சிடுவேன், மார்பில் வைத்து தாளாட்டுவேன், மடியில் வைத்து தாளாட்டுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க பெருமூச்சோடு இருப்பாங்க தாய்மார்கள், தகப்பன்மார்கள், கணவன்மார்கள். இப்படி இந்த உலகத்தில் பெருமூச்சு இருக்கிறது. இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில், எத்தனையோ சஞ்சலத்தின் மத்தியில் இந்த சூழலை நம்ம தாண்டிடுவோமா, தாண்டிக்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிவந்த சமுத்திரத்தை நம்ம தாண்டிடுவோமா, யோர்தானை நம்ம தாண்டிடுவோமா அப்படின்னு சொல்லி முன்னோர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அந்த பரலோக அந்த கானான் தேசத்திற்கு பிரயாணப்படுகிற போது அவங்க அப்படி தான் இருந்தாங்க. அதை மாதிரி பாருங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த ஆவியானவரை நாம் வரவேற்போமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எடைப்படும்படியாக வாரும் பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி நாம் அவரை கூப்பிடுவோமா? பரிசுத்த ஆவியானவர், நாம் இந்த நாளிலே அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இப்படியாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாருங்க, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பிலிப்பு என்கிற பக்தன் ஒரு சுவிசேஷ அவனுடைய பிரயாணம் பட்டு போகும்போது இங்கே பிலிப்பு என்கிற பக்தன் மூலமாக கர்த்தர் இடைப்படுகிறார். 6வது வசனத்தில் 5ஆம் வசனத்தில் அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பிலிப்பு என்கிற பக்தனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், வாக்கு பண்ணப்பட்ட அந்த சுதந்திர ஆவியானவர் இருந்ததுனால பாருங்க, பிலிப்பு என்கிற பக்தன் போய் ஒரு பட்டணத்தில் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். அப்படி பிரசங்கித்ததுனால பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை கவனித்தார்கள். 7வது வசனத்தில் அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புக்குள்ளே இருந்ததுனால, சுவிசேஷத்தை சொன்னதுனால, ஆச்சரியமான அதிசயமான ஆண்டவரை அறிவித்ததுனால, இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பு என்பவனுக்குள்ள இருந்ததுனால, இயேசு உலகத்தில் சீடர்களோடு இருக்கும்போது சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று. அதனால் இயேசு செய்தார் அற்புதம், அதிசயம். வியாதிகளை சுகமாக்கினார், முடவர்களை நடக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்தார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சுவிசேஷத்தில் இயேசு சீசர்களோடு கூட இருக்கிற போது இந்த வார்த்தைகளை சொன்னார். பார்த்தீர்களா? அது மாதிரி தன்னோடு கூட இருந்த சீசன், பிலிப்பு என்கிற சீசன், கிறிஸ்து கூட இருந்தவன், கிறிஸ்து கூட பிரயாணம் பண்ணினவன், கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவன், கிறிஸ்துவை தொட்டு பார்த்தவன். அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். இயேசு கூட இருந்த அனுபவம், இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்த அனுபவம், இயேசு கூட பிரயாணப்பட்ட அனுபவம் இந்த பிலிப்புவுக்கு இருந்ததுனால ஒரு பட்டணத்தில் போய் அவன் சுவிசேஷத்தை, சமாரியா என்கிற அந்த பட்டணம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு, சமாரியா பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை சொன்னான். நீங்கள் சுவிசேஷம் சொல்வீங்களா? உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற சுவிசேஷம், அசுத்த ஆவிகளை துரத்துகிற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை விளங்குகிற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படக்கூடிய சுவிசேஷம். சுவிசேஷம் நீ சொல்வதற்காகவே அபிஷேகித்தேன் உன்னை, சுவிசேஷம் நீ சொல்வதற்காகவே அபிஷேகித்தேன் உன்னை, நோய்களை போக்கி பேய்களை துரத்தும் அதிகாரம் கொடுத்தேன், நோய்களை போக்கி பேய்களை துரத்தும் அதிகாரம் கொடுத்தேன். எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு, எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு.
சத்துருவை நீ மேற்கொள்வதற்கு புது பலன் நான் கொடுத்தேன். உன் சத்துருவை நீ மேற்கொள்ளுவதற்கு புது பலன் நான் கொடுத்தேன். என் புது பலத்தால் எதிரியை ஜெயித்து ஜெயம் எடுத்திடுவாய் நீ. எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு. எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு. பாருங்க, பிலிப்புக்குள்ள கிறிஸ்து கொடுத்த வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பிலிப்பு என்கிற சீசன் பெற்றபடியினால சமாரியா என்ற பட்டணத்தில் கிறிஸ்துவை பிரசங்கித்தான். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது, கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது. சீசன் என்கின்ற ஒரு பெயரை கிறிஸ்து இந்த பிலிப்புவுக்கு கொடுத்ததுனால தாசன் என்று கூப்பிட்ட கர்த்தர், சீசன் என்று பெயரிட்ட கர்த்தர். பாருங்க, சீசன் என்று பெயரிட்டதுனால நான் செய்கிற கிரியைகளை என் சீசன் செய்வான். என்னை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஏன்னா நான் கொடுத்திருக்கிறது என் சீசனுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பிலிப்புக்குள்ள இருந்ததுனால சமாரியாவில் சுவிசேஷம் பிரசங்கித்தான். அந்த சமாரியாவில் உள்ள அநேகர் கவனமாக சுவிசேஷத்தை கேட்டாங்க. கேட்டதுனால அநேகருக்குள்ளிருந்த அசுத்த ஆவி ஓடினது. அதனால சுவிசேஷம் பாருங்க, வியாதிகளை சுகமாக்கக்கூடியது. சுவிசேஷம் அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடியது. அதனால இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு நீங்க வாஞ்சிக்கணும், ஆயத்தமாகணும், ஆர்வமாகணும். அப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசு உள்ளம் மகிழும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதை ஜனங்கள் அறிய முடியும். ஆவியானவர் எங்கேயோ அங்கேதான் விடுதலை. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் வாசித்தோம், பிரசங்கித்தோம், தியானித்திருக்கிறோம். இவைகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. பாருங்க, ஒரே ஒரு 2 சம்பவத்தை நம்ம பார்த்தோம். நம்ம ரோமர் எழுதின நிருபத்தில் பாருங்க 8வது அதிகாரத்தில் அப்படியாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டுதல் வேண்டிக் கொள்வது என்னதென்று தெரியாதிருப்பதனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுகிறார், வேண்டுதல் பண்ணுகிறார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த பிலிப்புவுக்குள்ள இருந்ததுனால அநேகருக்குள்ளிருந்து அசுத்தாவிகள் ஓடினது. அந்த பட்டணம் சந்தோஷப்பட்டது. அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு இயேசு இந்த ஜோசுவா டிவி மூலமாக கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், இந்திய தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீரப்பா, எங்களோடு நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, பிதாவிடமிருந்து புறப்பட்டு வந்தவரே, கிறிஸ்து இயேசுவினால் அனுப்பப்பட்டவரே, எங்களோடு இடைப்படுகிறீர். ஜோசுவா டிவி மூலமாக, எங்களுடைய பாடல்கள் மூலமாக, எங்களுடைய வசன தியானங்கள் மூலமாக. அன்றுவரே, அருமை இரட்சகரே, வேத வார்த்தைகள் நீர் விரும்பின காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.